அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 18/6/2024 ஆனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி காலை 6:28 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. சுவாதி நட்சத்திரம் பகல் 3:56 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 3:56 வரை, பின்பு மரண யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 2இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலையும் குறை இருக்காது. மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 3ஆம் வீட்டிலும் 7இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சட்ட ரீதியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனவர் பலமாக அமைய பெற்று 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வேலையாட்களால் இந்த தொந்தரவுகள் எல்லாம் டோட்டலா விலகி, முழுமையாக விலகி ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருக்கக்கூடிய நேரம் என்றாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு
உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலையானது ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு, நிதானத்தோடு, பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. அதன் காரணமாக அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்கள் மூலமாக தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராசியாதிபதி சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கப்பட்டிருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து குடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். சந்திரனானவர் 3இல் இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கும் இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சூரியன், புதன் சேர்க்கப்பட்டிருப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும்.
இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சில நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதன் காரணமாக வீண் பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 6ல் செவ்வாய் இருப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அதன் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் நடுவர் சிறப்பாக அமைய பெற்று 3ல் சனி, 7ல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவர்களால் ஆதரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் பலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பேச்சால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் மீது பழிச்சொற்களை சொன்னவர்கள் கூட தற்போது ஒதுங்கிக் கொள்வார்கள். நீங்கள் எதிரும் மன நிம்மதியுடன் பூரிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, குறிப்பாக
உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய், 5ல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் எல்லாம் விலகும். ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை தரும். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் 2ல் செவ்வாய், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக 4ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்துதான் செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறேன். இந்த வரிசையில் எந்த ஒரு நபருக்கு குறிப்பாக இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படுகிறது, இருதய கோளாறு யாருக்கு ஏற்படுகிறது, அடுத்து இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மன நிம்மதி குறைவு யாருக்கு ஏற்படுகிறது என்பதனை பற்றி இங்கு உங்களிடம் தெள்ள தெளிவாக கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல சூரியன் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும். சூரியன் மிக முக்கிய கிரகம் என்ற காரணத்தினால ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல பலமா இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருதயத்தோட செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருதய செயல்பாட்டுக்கும் இருதயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்க்கும் காரகன் சூரியன். அடுத்து இரத்த குழாயில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்திற்கு காரகன் இரத்த குழாய் செயல்பாடுகளுக்கு, அதாவது சூரியன் இருதய தசைகளுக்கு காரகன், அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் செயல்பாடுகள் காரகன் சந்திரன், இரத்த ஓட்டத்துக்கு காரகன் செவ்வாய். இருதய கோளாறுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் வீடு என்பது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 4ஆம் வீடு என்பது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். இதன் காரணமாக ஒரு ஜாதகத்துல 4ஆம் வீட்டுல அமையக்கூடிய கிரகங்கள், 4ஆம் அதிபதி, 4ல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பங்கு போன்றவை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி ரொம்ப பலகீனமாக இருக்கிறதோ, 4ஆம் அதிபதி நீச்சம் பெறுறது, 4ஆம் அதிபதி பலகீனமா இருக்கிறது, பாவகிரக சேர்க்கையோடு இருக்கிறதுலாம் கூட இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலோ, 4ஆம் அதிபதி உங்களுக்கு பலகீனமாக இருந்தாலோ, 4ல் உள்ள பாவகிரகங்களும் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 4ஆம் வீட்டுல சர்ப்பகிரகங்கள் அமைய பெற்று கொஞ்சம் பலகீனமாக இருந்தாலோ அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும்.
ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி நீச்சம் பெறாரு, 4ஆம் அதிபதி வக்ரம் பெறாரு, அடுத்து 4ஆம் அதிபதி பலகீனமாக இருக்கிறாருன்னா அவங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அடுத்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களும் 4ஆம் வீடும் இருதய பாதிப்புகளுக்கு மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். அதாவதுங்க சூரியன் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு சர்ப்பகிரக சேர்க்கை பெறுறது, ராகு கேது சேர்க்கை பெறுறது, ராகு கேதுவால் பாதிக்கப்படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனா கூட இருதய செயல்பாடுகளில் ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். சூரியனுக்கு மிக அருகில கேது இருக்காருன்னா உங்களுக்கு ரத்த செயல்பாடுகள், இருதய சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது ரத்த ஓட்டம், இருதய துடிப்புகள் கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, கொஞ்சம் வேக குறைவா இருக்கிறதுனா கூட ஏற்படும். அதே மாதிரி சூரியனோட ராகு சேர்க்கின்ற பொழுது இருதய செயல்பாடுகள் அதாவது நார்மலான செயல்பாடை விட கொஞ்சம், அதாவது சராசரி செயல்பாடை விட கொஞ்சம் வேகமா துடிக்கிறது, வேகமா ஏதாவது ஒரு செயல்பாடுகள் ஏற்படுறது, ரத்த ஓட்டத்துல வேகமா ரத்தம் ஓடுறது, இதன் காரணமாக ஒரு சில பாதிப்புகள்லாம் கூட ஏற்படும். பொதுவாக சூரியன் ராகு சேர்க்கை, சூரியன் சந்திரன் சேர்க்கை, கேது சேர்க்கை அமைப்பு அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பு இருந்து கேது புக்தியோ ராகு புக்தியோ நடப்பில் நடக்கின்ற பொழுது இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்னத்துக்கு 4ஆம் வீடு 5ஆம் வீடு என்பது இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிக மிக ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். 4, 5ல பாவகிரகம் இருந்தாலும் 4, 5க்கு அதிபதி பலகீனமாக இருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்களும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், இருதய தொடர்பான நோய்களுக்கான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் நீச்சம் பெறுறது, சூரியன் பகை நட்சத்திரத்தில் அமைகிறது, பகை நட்சத்திரம்னா ராகு கேது சனி நட்சத்திரத்தில் அமைகிறது, 4ல் நீச்ச கிரகங்கள் அமைகிறது, 4ல் சூரியன் நீச்சம், சந்திரன் நீச்சம், செவ்வாய் நீச்சம், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து சரியான நீச்ச பங்க ராஜகம் இல்லாம இருக்கிறதுலாம் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும். 4, 5க்கு அதிபதிகள் பாவகிரகம் வக்ரம் பெற்றிருக்கிறதுலாம் கூட ஒரு சில நெருக்கடிகளை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் 5ஆம் இடம் மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கலாம், எந்த ராசியில வேணா பிறந்திருக்கலாம். காலபுருஷப்படி 4வது ராசி 5வது ராசின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களான உங்களுக்கு கடகராசி, அடுத்து சிம்ம ராசியில, கடகராசி சிம்ம ராசியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாவகிரகங்கள் அமைய பெற்றால், கடகராசி சிம்ம ராசியில பாவகிரகங்கள் அமைய பெற்றால் அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். அதாவது கடகராசி சிம்ம ராசியில பாவகிரகங்கள் அமைய பெற்று அந்த பாவகிரகங்கள் ரொம்ப பலகீனமா இருந்து ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் இல்லாம இருந்தால் அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். நான் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னு சொல்றேன்னா அது உடனே ஏற்பட்டுன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கிரக அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற போது இருதய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல சூரியன் ரொம்ப பலகீனமா இருக்காருன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் பலகீனமா இருந்து சர்ப்பகிரக தொடர்போடு இருந்து அந்த தசாபுத்தி நடைபெற்றால் இருதய கோளாறு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம இருதயத்துக்கு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் கொடுக்காம, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகமா வேலை செய்யாம, உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு நம்மளால முடிஞ்ச வேலையை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, ரொம்ப டென்ஷன் ஆகாம பக்குவமா நடந்துக்கிறது, ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது, இயற்கையான சூழல் இருக்கிறது, அடுத்து குறிப்பாக இயற்கையான சூழலில் இருந்துட்டு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தப்பிக்க முடியும். பொதுவா சூரியனால் பாதிப்பு ஏற்பட்டால் சிவ வழிபாடு, சூரியனுக்குரிய பரிகாரங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போல சந்திரனால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பெருமாள் வழிபாடு பண்றது, சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் செய்வது நல்லது. அது போல செவ்வாயால் பாதிப்பு ஏற்பட்டால் முருக வழிபாடு மேற்கொள்வது மூலமாக கூட
இந்த இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று தப்பித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ முடியும். சூரியன் ஒரு ஜாதகத்துல பலகீனமா இருந்தால் தசாபுத்தி நடக்கின்ற பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சரியான உணவுகளை சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று தப்பித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ முடியும். நேயர்களே, இதுவரை ஜோதி ரீதியாக இருதய பாதிப்புக்கான காரணங்களை சிலவற்றை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.